ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, கல்யாண பூசணிக்காய். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுட்டு அது காஞ்சோடனே கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஆயில் தேவையில்லை. ஆயில் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்கு தான், அதனால் வந்துட்டு அதை கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நீல வாக்க அரிஞ்ச ஒரு 2 ஆனியன் போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பூசணிக்காயை இதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகா வர ஒன்று போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பூசணிக்காவே லேசாக தண்ணி விடும், அதாவது லேசாக தண்ணி வந்து தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். மூடி வச்சு இன்னும் சீக்கிரம் வெந்துடும். அப்பப்போ இப்படி மூடியை திறந்து கிண்டி விட்டுக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் வெந்துருச்சுன்னு, சீக்கிரம் வெந்துடும். டயட் இருக்கவங்களாம் வந்து ரைஸ் கம்மியாகவும் இது நல்லா பவுல் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ரைஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரைஸ் வந்து நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். ரொம்ப நல்லது, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பூசணிக்காய் பொரியல் ஈஸியாக சீக்கிரமாக ரெடி. தேங்க்யூ. பாருங்கள், பூசணிக்காய் பொரியல் ரெடி. இப்படி இந்த பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டாவே நமக்கு வந்து ஸ்டொமக் ஃபுல்லாகிடும். ரொம்ப நல்லது. வாரத்தில் 2-3 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.